Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து எண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் போட்டுட்டு இப்போ வந்து நான் இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு தக்காளி, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது வந்து 2 பேர் வந்து ஒரு டைம் சாப்பிட்ற மாதிரியான அளவு தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த அளவு நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற டைமில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி புதினா வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு 2மே சேர்த்து நல்லா அலசிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் எப்பயுமே வந்து க்ரீன் லீஃப் சேர்த்துப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஃப்ளேவர். ஸோ அதுதான் க்ரீன் கலரில் இருக்குது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து பச்சை மிளகா வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்ப்போம் காரத்துக்கு, அதனால் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கிறேன். இதுவே வந்து நான் ஒயிட் கலரில் செய்ய போகிறேன் தேங்காய் பால் சாதம்ன்றதால, இல்லை நீங்கள் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுத்து ஏதாவது பிரிஞ்சு மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவை குறைச்சிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. அது வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். 1க்கு 1.25 அளவு. இந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்திருந்தா 1.25 கப் அளவு நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பால். ஸோ அந்த அளவில் தான் நான் இப்போ வந்து இதில் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கிளாஸ்லேயோ இல்லை கப்லேயோ எவ்வளோ அளந்து எடுக்கிறீங்களோ அரிசி, அதை விட 1/4 கப் எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் பால். அதுதான் வந்து கரெக்டான கணக்கு. ஸோ இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே நீங்கள் ஒரு 2 விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரைஸ் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். கீயில் கொஞ்சமாக முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து அந்த கீயோடு அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவர் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.